எங்க ஒருக்க என் கூட வாங்க. யோ, நான் பேசுறது உங்க காதுல கேக்குதா கேக்கலையா? எவ்வளவு நேரமா கத்திட்டே இருக்கேன். என்ன உமா சொல்லு, எதுக்கு இப்படி காக்கா கத்துன மாதிரி கத்திட்டே வர? ஏங்க ஒரு 5 நிமிஷம் என் கூட ஒரு இடத்துக்கு வாங்க. உமா என்ன விளையாடவா செய்ய? நேத்துக்கே உன்கிட்ட சொல்லிட்டு தானே இருக்கேன், ஆபீஸ் ஒர்க் நிறைய இருக்கு, ப்ராஜெக்ட் இன்னைக்குள்ளாடி சப்மிட் பண்ணனா இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டுன்னு. உன் கூட ஓடி பிடிச்சு விளையாடக்கு தான் எனக்கு நேரம். 5 நிமிஷம் வாங்க 10 நிமிஷம் வாங்கன்னு. ஆமா விளையாடியாவ. இப்ப வர போறியா இல்லையா என் கூட? தள்ளி போவுமா, கோவத்தை கிளப்பாத பத்துக்கா. இப்ப என் கூட வர போறியா இல்லையா? சரி எங்கனாலும் சொல்லிட்டு கூட்டிட்டு போ, கையை இழுத்துட்டே போறேன். நான் எங்க கூட்டிட்டு போறேனோ அங்க வாங்க. ஏனேடு வாலி, இந்த உமாக்கு புருஷன் இந்த விஷயத்தை சரிப்பட்டு வருவான்னு நினைக்கிறியா நீ? வருவாய், ஆனா வரமாட்டான். ஒருவேளை வந்துருவானோ? ஏன் சரிப்பட்டு வரமாட்டான்னு நினைக்கிறியோ? அதெல்லாம் வருவான். உமா போன வேகத்தை பார்த்தா கண்டிப்பா சரிப்பட்டு வருவா மாதிரி தான் தெரியுது. அப்ப நீ அவன் இந்த விஷயத்தை சரிப்பட்டு வருவான்னு சொல்ல. சரி நெடுவாலி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், நமக்குள்ள ஒரு சவால். ஒரு வேளை அவன் இதுக்கு சரிப்பட்டு வந்தானா நான் உனக்கு 500 ரூபாய் தாரேன். சரிப்பட்டு வரையலனா நீ எனக்கு 500 ரூபாய் தரணும். சரியா? ஓகே டீல். ஏ உமா கைய விடு, எதுக்கு இப்படி இழுத்து கூட்டிட்டு வர? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்காவ, எல்லாரும் நம்மளதான் பாக்காவ பாத்துக்கா. உமா இப்பவன் சொல்ல பாத்துக்க, வா புருஷன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். ஏங்க அவ சும்மா சும்மா வா புருஷன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான் சொல்லிட்டே இருக்கா. இப்ப நீங்க கெத்தா சொல்லுங்க, என்னால இத செய்ய முடியும்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லு, அப்பதானே தெரியும். அதான் மேல 2 பப்பாளி பழம் நிக்கலாம், அத நீங்க இந்த மரத்துல யாரி பறிச்சு தரணும். உமா உனக்கு அறிவு இருக்கா? அந்த பப்பாளி பழத்தை மட்டும் பாக்குதியா, அதுக்கு உயரம் எவ்வளவு இருக்கணும் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா? எனக்கு தெரியாது. இந்த பப்பாளி பழம் இப்ப என் கைக்கு வந்தாகணும். உமா பப்பாளி மரத்துல எல்லாம் யாரப்படாது உமா, வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கும், சீக்கிரம் உடஞ்சு விழுந்துரும் பாத்துக்கா. விழ மாட்டியாங்க, ஒரு வேளை கீழே விழுந்தாலும் நானும் நெடுவாலியும் சேர்ந்து உங்களை பிடிச்சிருவோம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. உமா கீழே விழுந்தனா பிடிச்சிரு பாத்துக்கா. பப்பாளி பழம் பத்திரங்க, கீழே விழாம உடைஞ்சிராம பறிச்சுட்டாங்க. உமா பறிச்சிட்டேன். கீழே போட்டா உடைஞ்சிரும், கையிலே வச்சுட்டு இறங்குங்க. ஏ உமா காலு தவறிட்டு பாத்துக்கா, பிடிச்சிரு, கீழே விழ போறேன். நெடுவாலி பப்பாளி பழம் பத்திரம், துணியை ஒழுங்கா பிடிச்சிரு, கீழே விழுந்தா உடைஞ்சிரும். இப்பதான் ஒரு நிம்மதி வந்திருக்கு. நான் கூட பயந்தே போயிட்டேன் நெடுவாலி, ஒரு வேளை பப்பாளி பழம் கீழே விழுந்து உடைஞ்சிருமோன்னு. சோதிக்காதீங்க. ஏ உமா நான் இங்க விழுந்து நொறுங்கி கிடைக்குதோ கண்ணுக்கு தெரியுதா? ஏங்க இதெல்லாம் ஒரு அடியா? அவன் எவ்வளவு சாதனை செஞ்சுட்டு இருக்கான். மெல்லமா வீட்ல போய் கட்டில கொஞ்ச நேரம் படுத்தா எல்லாம் சரியாகும். போங்க நீங்க, நான் இந்த பப்பாளி பழத்தை அறுத்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரேன். என்ன கொடுமை சரவணது. என்னம்மா சாந்தி, ஒரே லுக்கா இருக்கு. பெருசா சவால் எல்லாம் விட்டா என் புருஷனால இந்த பப்பாளி பழத்தை பறிக்க முடியாதுன்னு. ஆமா, கீழே விழுந்து நொறுங்கி எழும்பி போறான், அவனை பத்தி உனக்கு கவலை இல்ல, பப்பாளி பழம் தான் முக்கியம். ஏ அம்மா என்ன கொசு கடிக்கும்? இந்த வனஜா இந்த இடத்தையெல்லாம் கிளீன் பண்ணவே மாட்டா போல எல்லாம் இருக்கு. பப்பாளி பழத்தை அவ பறிக்கவும் மாட்டா போல, தானா படுத்து கீழே விழுந்து அதுல இருந்து கொசுவா அரைச்சிட்டு கிடக்கு. ஏன் நெடுவாலி, கொசு கடிச்சதா அத ஃபூ ஃபூன்னு ஊதி விரட்டி விட அடிக்கலாம் மாட்டியோ? அழுகிட்ட சாந்தி, யாருக்காவது நீ ரத்தம் கொடுத்துட்டு அவிய சாவட்டுன்னு நினைப்பியா? ரத்தத்தை கொடுத்துட்டு அவிய சாவட்டுன்னு யாராவது நினைப்பாவளாட்டிக்கிறக்கி? அதே மாதிரிதான் நானும். இப்ப அந்த கொசுவும் நானும் ரத்த சொந்தம் ஆயாச்சு. யார் ரத்தம் தான் அதுக்கும் வாடுது பத்துக்கா, அதை என்னால அடிச்சு கொள்ள முடியுமா? டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுரு ஏன் கையில டேய். கொசுக்கு இப்படி ஏதான ஒரு தத்துவம் கொடுத்துருக்க மாட்டான். சரி, இத ஜூஸ் போட்டு சாப்பிடலாமா இல்ல கட் பண்ணி சும்மா சாப்பிடவான்னு சொல்லு நெடுவாலி. உமா, வா சொந்த வேலையில நட்டு தண்ணி ஊத்தி பப்பாளி பழத்தை காய்க்க வச்சு அப்படி சாப்பிடணும் பாத்துக்கா. கள்ள கூட்டையெல்லாம் சேர்ந்து என் வேலையில இருந்து பயங்கரமா களவாண்டுட்டு போகுதே, ஒழுங்கா பப்பாளி பழத்தை வச்சுட்டு போ பாத்துக்கா. நீயே திங்க மாட்டா, சும்மா தானே கீழே விழுந்து போகுது. இப்ப நாங்க பறிச்சதுல என்னவாய்? காக்காய் போட்டாலும் போடுவனே தவிர உனக்கு தர மாட்டேன் பாத்துக்கா. ஆமா, உடையாம கசங்காம அப்படியே இவளுக்கு கொடுக்காத. இதுக்கு தானே யாரு கஷ்டப்பட்டு நாங்க பறிச்சோம்.
உமா, இந்த கிப்பி எல்லாம் ஒரு ஆளா? கிப்பிக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்க. வா, வீட்டுல போய் பப்பாளி பழத்தை கட் பண்ணி சாப்பிடுவோம். இங்க பாரு நெடுவாளி, நான் ஒரு விதமான சிங்கமாகம். நெடுவாளி, வாங்கி அடிச்சேனா 1.5 டன் வெயிட் பாத்துக்கா. அந்த பக்கமா நீங்க நின்னு பாரு. ஏ உமா, வர போறியா இல்லையா? பப்பாளி பழம் நாசாவிரம் பாத்துக்கா. மண்ணுல ஒட்டின பள்ளிய மாதிரி இருந்துட்டு வாங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். கிப்பி, இப்ப உனக்கு அவ தந்த அடிதான் சரியான அடி. இது வரைக்கும் ஒரு நாளாவது நீ அந்த பப்பாளி மரத்துல இந்த பப்பாளி பழம் பறிச்சிருக்கியா? எல்லாம் அழுவி அழுவி நாசமா போகுது. ஒரு நாள் அவன் ஒண்ணு பறிச்சவன் என்னமா போற காக்காய் போட்டாலும் போடுவாளாம். ஆமா, அவளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணு. இதெல்லாம் அந்த கள்ள கூட்டத்துக்கு தலைவி ஐடியா தான் இருக்கும். நீ வேணும்னா பாரு, அவதான் சொல்லி விட்டுருப்பா. வனஜாக விலையில நிறைய பப்பாளி பழம் கிடக்கு, பறிச்சிட்டு வாங்கன்னு. நீ திருந்தவே மாட்ட, அடி வாங்கி சாவு. என்ன விட்டு வாங்கிட்ட இருந்து ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. என்ன ஒரு மனம், என்ன டேஸ்ட். வசந்தி அக்கா, ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஏக்கா, ஆமாக்கா, ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆமா, நல்லா தின்னு. ஒன்னும் களவானாமலே அவ சும்மா சும்மா களவாண்டுட்டு திரியுதியான்னு கள்ள கூட்டங்கான்னு பேர் வச்சிருக்கா. இதை நீங்க அவ விலையில போய் களவாண்டுட்டு வந்திருக்கீங்க. ஏக்கா, இதுல தப்பு என்னக்கா இருக்கு? அவளே ஒண்ணுமே பறிக்க மாட்டா, சும்மா அது பாட்டுக்கு நாசமா போயிட்டு இருக்கு. அங்க பப்பாளி மூடு ஃபுல்லாவே கொசுவா அரிச்சு கிடக்கு. உனக்கு என்னமா அரிக்காத ஒளிய போட்டு அவ விலையில படப்பு பிடிச்சா என்ன, கொசு அரிச்சா உனக்கு என்ன? நீ எதுக்கு அதை அரிக்க போற? சாந்தி, அரைச்சிட்டே இருக்காத பத்துக்கா. ஒன்னாலதான் இவ்வளவு 2 பேரும் என்னை களவான போயிருக்காளுவா. 2 பேரையும் நல்லா யாத்தி விட்டுட்டு நீ களி கண்டிருக்க. கள்ளக்கூட்டத்துக்கு தலைவி ஆளுல பார்த்தோன்னு ரொம்ப நடிக்காத பத்துக்கா. நீ தானே இவ்வளவு எல்லாம் என் வேலையில களவான விட்டுருக்க. ஆமா, எனக்கு அதான் வேலை பத்தியா. நான் களவாண்டுட்டு தெரியும். களவாண்டுட்டு நீ யாரா உன் வீட்டுக்கு தானே வந்திருக்காளுவா. நீ தானே அடைக்கலம் கொடுத்து ஆதரவா இருக்க. அஜி, வான அந்த விளக்கு மாற எடுத்துட்டு வா மானே, தேவைப்படுது. இப்ப நான் போறேன் பாத்துக்கா, உன்னை மன்னிச்சு விடேன். பயந்து போறேன்னு மட்டும் நினைக்காத. இனி என் விலைக்குள்ள எவளும் கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு கம்பி வேலி போட்டு கெட்டி வைக்கேன். நாயல உங்களால ஏன் உயிரை சேர்த்து அவ வாங்கிட்டு இருக்கேன். அந்த கிப்பி வந்து ஆடிட்டு போறத காட்டி உமா, போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விடுகதை கேட்க பாத்துக்கா. பதில மட்டும் நீ சொல்லு. என்னவன் கொண்டாடு. ஊராய் திருடுவாய், உருப்படியா ஒண்ணுமே செய்யவே மாட்டாய். வாயாலேயே ஊரெல்லாம் வடை சுட்டுட்டே கிடப்பாய். மக்களை வாழவும் விட மாட்டாய். எல்லாரையும் திருடி பொழைக்க சொல்லுவாய். அவன் யாருன்னு சொல்லு பாப்போம். உன் புருஷன். கள்ளக்கூட்டத்துக்கு தலைவி. நான் கூட உன் புருஷனாதான் இருக்கேன்னு நினைச்ச பாத்துக்கா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ரொம்ப துள்ளாத. என்ன போல யார் உண்டுன்னு பறக்காத. காலை கீழே ஊனி நட. புருஷன் செத்தாலும் பரவாயில்லையா, பப்பாளி பழம் சாப்பிடாதான் அவளுக்கு முக்கியமா. வண்டி இருக்கு அங்க மாப்பிள்ளைய கொன்னுட்டு. அடி வாங்கி சாவாம பெயிரு பாத்துக்கா. ஆமா, போவாம அடுத்த வீட்ல இருந்து இவள கொஞ்சிட்டு கிடக்காத. உமா, இப்படி ஒரு பப்பாளி பழம் உனக்கு தின்னியே ஆவணுமா? இப்ப கத்தாதுங்க அக்கா, காதெல்லாம் வெடிக்குது. திருடிய கண்ணினா தித்திக்கும். ஒரு நாள் நீங்களும் களவாட்டு சாப்பிட்டு பாருங்க, அதோட சுவை எப்படி இருக்குன்னு. ஆமா, அது சுவை நாக்குல நடனம் ஆடும். அவ சொல்லதுல என்ன தப்பு இருக்கு? இது கள்ள கூட்டம் தான். ஏமா, எல்லாம் நீ வச்சு கொடுக்க இலக்கம் பாத்துக்கா. இவனுக்கு மணி 10 ஆயாச்சு, இன்னும் ஏன் டெடி பியர் மேலேயே படுத்து தூங்கிட்டு கிடக்கான். ஏமா, நீயே சொல்லுமா, இவ்வளவு பெரிய உருவம் அந்த குட்டி டெடி பியருக்கு மேல படுத்து கிடக்கும் போது அது அடுத்த உயிரோட இருக்குமா? மானை லே குட பையனே, காதுக்குள்ள குத்தி ரத்தம் வர பாத்துட்டி. பையனுக்கு என்ன ஆயிரு போகுது. அப்படிதான் மயில ரக வச்சு வரடுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கீழே காதுக்கு கொஞ்சம் மேல கூட. சூப்பரா இருக்கு. கை பட்டதும் என்ன சுகமா இருக்கு தெரியுமா? இன்னும் கொஞ்சம் அப்படி வரடிட்டே இரு. லே, மணி 10 ஆயாச்சு, இன்னும் கனவு கண்டுட்டே கிடக்க. ஏமா, வா மவனுக்கு கனவுக்கு ஒரு நியாயம் வேண்டாமாக்கா. மயில் இறங்குக்கும் ஈக்கிலுக்கும் கூட வித்தியாசம் தெரியாம உறங்காய். அது போதாதுன்னு ஏதோ பிள்ளைகள் கொடைய மாதிரியே சவுண்ட் கொடுக்காய். லே தீச்சட்டி மண்டையா. ஏம்மா, உன் அப்பங்கார ஏதாவது மண்டை போட்டானோ? இப்படி என்ன சுத்தி வந்து நின்னு அழுதுட்டு நிக்கிறியா? லே காண மாடு, என் செடியில இருந்து இப்ப எழும்ப போறியா இல்லையா? ஏம்மா, நீயே சொல்லு. இவ்வளவு பெரிய உருவம் அதுக்கு மேல யாரு கிடக்கும் போது அந்த செடிக்கு மூச்சு தான் விட முடியுமா? எடி செருப்ப நாய். ஏம்மா, வா மவள ஒழுங்கா இருக்க சொல்லு பாத்துக்கா. செடி பேருக்கு மூச்சு விட முடியுமான்னு கேட்க. அந்த பஞ்சில செஞ்ச செடிக்கு
மக்களே ஒருத்தன் அவனுக்கு ஏபிசிடி தெரியாதா 1 2 3 தெரியாதா இது தெரியாதா ஒண்ணும் தெரியாதா பாத்துக்கா நீதான் அழகா இங்கிலீஷ்ல பேசுவ கணக்கெல்லாம் நல்லா போடுவேல மோனே அதான் என் அமௌண்ட் சூசனுக்கு விடுதியான்னு கேட்டேன் அவன் இன்னும் 4 5 பிள்ளைகளையும் சேர்த்து விடியங்க அப்ப உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னா 11 மணிக்கு அதுவெல்லாம் வரமானே நீ சூசன் எடுமானே ஏமா இது 5 பிள்ளைகளுக்கு வாழ்க்கை பாத்துக்கா இந்த ஒரு மாசம் லீவ்ல அதுகளுக்கு வாழ்க்கையை கெடுத்துறாத ஏதாவது நல்ல டியூஷன் சென்டருக்கா பார்த்து விட சொல்லுமா கால்ட்ட படிச்சதை மறந்து போயிராந்தோளுக்கு இவ தலையில எல்லாம் ஒரு இடி விழாத சனியனே கூட வச்சிருக்கேன் ஏமா நீ அந்த பிள்ளைல வர சொல்லுமா ஏன் செல்ல மவன் ஏன் அவனுக்கு அறிவுக்கு ஏன் கண்ணே பற்ற போலையில இருக்கு ஆமா மோனே சூசன் எடுத்து அதுல கொஞ்சம் ரூபா வரையில அது என்ன செய்ய போற அம்மைக்கு எல்லாம் ஆசை நான் நிறைவேற்றி வைப்பேன் ஏம்மா, கேளும்மா, உன் ஆசை என்னன்னு? உனக்கு ஏரோப்ளேன்ல போகணுமா? ட்ரெயின்ல போகணுமா? எங்க போறேன்னு சொல்லும்மா. அமெரிக்கா கூட நான் டியூஷன் எடுத்து உன்னை கூட்டிட்டு போறேன். எம்மா, என்னால முடியல. இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? என்னை எப்படியாச்சும் காப்பாத்துரு. நீ சொல்லும்மா, டியூஷன் எடுக்கிறதெல்லாம் நமக்கு அல்வா சாப்பிட மாதிரி. எம்மா, இப்படி அமைதியாவே இருக்காத. உனக்கு எங்க போறேன்னு சொல்லு. ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போகணுமா? அமெரிக்கா கூட்டிட்டு போகணுமா? சொல்லுமா, சொல்லு. மானே, எனக்கு ஒரு ஆந்திரா நாயுடு போன வேணுமானே? அப்படியா? தெரியலையாம்மா. ஒருவேளை எனக்கு தெரியாம மார்க்கெட்ல இறங்கி இருக்குமோ? ஆனா உனக்கு தெரியாதா? அந்த போனுக்கு கூட ஒரு பொம்பளை டிரைவரை சேர்த்து நமக்கு தருவாங்களே. உனக்கு தெரியாதா? நமக்கு தெரியாம பொம்பளை டிரைவர் குடிக்காவளா? அது எங்க? எம்மா, யாம்மா இப்படி உயிரை எடுக்க? அது ஆந்திரா நாயுடு இல்ல பொம்பளை டிரைவரா இல்ல. ஆண்ட்ராய்டு போனா பென் டிரைவா. அதே நீ இப்படி சொன்ன. நானும் நமக்கு தெரியாம மார்க்கெட்ல எப்படி பொம்பளை டிரைவரை இறக்குனாவன்னு நினைச்சேன். மானே, அதான் நீ சூசன் எடுத்து எனக்கு அந்த ஆந்திரா நாயுடு போன மட்டும் வாங்கி அது மட்டும் எனக்கு போதும். சரியா? நீ கொஞ்ச நேரம் உறங்கு. ஒரு 10 மணிக்கு போல அம்மா உன்னை எழுப்பி விட்டு சாப்பிடக்கு தாரேன். அடுத்து சாப்பிட்டுட்டு நீ அதோட சூசன் எடு. சரியா? சரிம்மா. நமக்கே கூட்டலும் கழிக்கலும் தெரியாது. இதுல நம்ம எப்படி 5 ஆரணத்தை மேய்க்க போறோம்னு தெரிய மாட்டேங்க. எப்படிலாம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம இப்படி படுத்துட்டே தூங்க? அபி, படுத்துட்டு தான் உறங்க முடியும். நின்னுட்டலாம் உறங்கினா கீழே விழுந்துருவேன். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? எப்படி இந்த இக்கட்டான வியாழை நம்ம சமாளிக்க போறோம்னு தெரிய மாட்டேங்க. சரி, கடவுள் ஒரு கதவை மூடினாலும் இன்னொரு கதவை திறந்து வைப்பாரு. மொத்தத்தை அடைச்சா போட போறாரு. பிரதர், எனக்கு என்னமோ தோணுது உனக்கு மட்டும் எல்லா கதவையும் பூட்டிட்டு சாவி எங்கேயாவது தூக்கி போட்டுருப்பாருன்னு நினைச்சிருக்கேன். பாத்துக்கா. இதுக்குதான் இந்த சனி எனக்கு ரிமோட்டே கொடுக்காதது. எல்லா படத்தையும் பார்த்து பார்த்து நம்மளே கலாச்சிட்டு போகுது. அநியாயம் பிடிச்ச குவாலி வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி அழுக்காக்கி என்ன செஞ்சு வச்சிருக்கு? காலெல்லாம் போகாலி செத்து வலிஜி வீடு ஃபுல்லா நாசாக்கி வச்சிருக்கு. ஆளுகளுக்கு நடக்க முடியல வீட சுத்தி. ஏய், குவாலி இப்படி போட்டு சம்ட? ஆமா, சம்டிட்டாவ. இதான் முக்கியம். அது வீடு ஃபுல்லா எப்படி ஆக்கி வச்சிருக்குன்னு பாரு. கால் எடுத்து வெளியே நடக்க முடியல.
சொல்றேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆமா மனே, அவள இங்கே இருக்கட்டும். அவளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மி. நீ சொல்லி கொடுக்கற கேட்டா அவளும் கொஞ்சம் படிப்பா பாத்தியா? கடவுளே, நமக்கே ஒண்ணும் தெரியாது, இவளுக்கு எல்லாமே தெரியும். இப்போ என்ன சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாளே. அஜய், கடவுளை துணைக்கு கூப்பிட்டுட்டே டியூஷன் தொடங்கு. அஜயனா, எனக்கு மேத்ஸ்ல டவுட் இருக்கு. பனங்கா மண்டையனுக்கு இப்பதான் டவுட் எல்லாம் வரணுமா? எனக்கே ஒண்ணும் தெரியாது. இந்த குட்டி வேற குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கா. எப்படா தப்பா சொல்லி கொடுப்பான்னு. மத மேத்ஸ்னா கணக்கு தானே. கேளுடா தம்பி, உனக்கு என்ன டவுட் கேளு, அண்ணன் தீர்த்து வைக்கேன். லீவு ஒரு மாசம் தான், ஆனா 3 மாசத்துக்குள்ள வீட்டு பாடத்தை எல்லாம் தந்திருக்காவே எழுதுக்கு. 0 பெருக்கல் 1 னா எவ்வளவு, 1 பெருக்கல் 0 னா எவ்வளவு, இதுதான் மத வீட்டு பாடம். 0 பெருக்கல் 1 னால 1 பெருக்கல் 0 னால எந்த பெருக்கல் 0 னால ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். பரவாயில்லையே, ஒரே ஆன்சர் வரானலாம் இவனுக்கு தெரியுது. ஒருவேளை இவனுக்கு எல்லாம் தெரியும் போல இருக்கே. நம்ம தான் இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ? ஆன்சர் என்னன்னு, 0க்கு கூட எந்த நம்பரை பெருக்கியமோ அந்த நம்பர் தான் வரும், 0 வராது. சரியா? இப்ப 0 பெருக்கல் 1 ன்னு கேட்டியா? ஆன்சர் 1. அதே மாதிரி 1 பெருக்கல் 0 னால 1. இதுதான் சரியான ஆன்சர். என்ன கொடுமை சரவணனது. ஏன் அவன் என்னமா படிச்சு கொடுக்காய்? எப்படியே ஏன் அவன் தான் 12ஆம் கிளாஸ்ல ஸ்கூல் ஃபர்ஸ்டா வருவான். எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு. படிச்சு கொடுக்க அழகே தனி அழகு. என்ன, எனக்கு அறிவியல்ல ஒரு வீட்டு பாடம் தந்திருக்காங்க. விட என்ன வரேன்னு எனக்கு தெரியல. சொல்லுமா, உனக்கு என்ன டவுட்? வா, டவுட் அண்ணன் கிளியர் பண்ணி வைக்கேன். கேளு என்னன்னு. முட்டை போடும் மூன்று உயிரினம் எது? எனக்கு கோழி மட்டும் தான் தெரியும். மீதி 2 சொல்லிதாங்க. இது கூட தெரியாதா? கணக்கு டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. லேய் தீச்சட்டி மண்டையா, நீ பாடத்துல எடுத்த முட்டைய பத்தி அதுவ கேக்கலல. உயிரினம் எதுன்னு கேக்குது போல. கரெக்ட்டா சொல்லி கொடு, அடி வாங்கி கொடுக்காத தப்பா சொல்லி கொடுத்து. நாங்க எல்லாம் இப்படி எழுதி தான் பாஸ் ஆனோம். எங்களுக்கு இப்படி எல்லாம் தான் சொல்லி தந்திருக்காங்க. இத படிச்சா போதும். அம்மா, இன்னைக்கு 1 மணி நேரம் தான் டியூஷன். முத நாள் பாத்தியா? இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வர சொல்லி எல்லாரையும். எல்லாரும் பையாச்சு, நீ மட்டும் இங்க என்னல பண்ணிட்டு நிக்க? ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு நிக்க? அஜயண்ணா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு தான் நான் இங்க வந்தேன். என்னை, நீங்க எனக்கு ஒரு ஆசிரியரா கிடைச்சதுக்கு நான் பெருமைப்படுறேன். நான் பெருமைப்படுறேன். நான் தான் உங்களோட பெஸ்ட் ஸ்டூடண்ட். ஐயா, பாவா தான் தெரியுமே யார் யாருக்கு ஸ்டூடண்ட்னு. நானே படிச்சதெல்லாம் மறந்து போயிரும் போல இருக்கு. அஜி, இங்க வந்திருக்கிறது துணி எடுக்க மட்டும் தான் பாத்துக்க. துணி எடுத்து முடிஞ்ச உடனே அம்மா இதுக்கு மேட்சா ஒரு வளையல வாங்கிதா, ஒரு மாலை வாங்கிதா, செருப்பு வாங்கிதான்னு கேட்டேன்னா தொலியெல்லாம் உரிச்சு எடுத்துட்டு வெளிய வச்சு சொல்லி தான் கூட்டிட்டு போறேன் பாத்துக்க. எனக்கு தெரியாது, நான் அங்க வச்சு சொல்லி தான் கூட்டி வரேன் பாத்துக்க. எனக்கு ஒரு ஷூ வேணும். அண்ணே, தார் ரோடு போடுவாவேல, அவிய கால்ல ஒரு சாக்கு கட்டிட்டு நடப்பாவ பாத்துக்க. அவியலுக்கு அதுதான் செருப்பு. நானே இனி உனக்கு அதுல கலர் கலரா சாக்கு வாங்கி கால்ல கட்டி விடலாம். ஒவ்வொரு துணிக்கு மேட்சா ஒவ்வொரு செருப்பு வேணானா? ஏமா, நீ ஆளு கொஞ்சம் லேசுப்பட்ட ஆள் இல்ல. எந்த கடைக்கு வந்தாலும் கடைக்கு வெளிய வச்சு இப்படி ஏதாவது சொல்லி தான் உள்ள கூட்டிட்டு போறேன். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. ஏமா, இப்ப வர போறியா இல்ல இப்படியே நின்னு யோசிச்சுட்டே நிக்க போறியா? லே மோனே, அம்மாட்ட சும்மா சும்மா கேட்டுட்டே இருந்தேல மோனே. அம்மா உனக்கு ஆசை என்னன்னு சொல்லு நிறைவேற்றி வைக்கேன்னு. அண்ணா அஜய், இந்த கடையில எஸ்கலேட்டர்னு ஒரு படி இருக்கா மோனே, வாடிட்டே கிடக்க பாத்துக்க. அந்த படியில என்னைய கூட்டிட்டு போலாமானே? எனக்கு நிறைய நாள் ஆசை பாத்துக்க. எம்மா, பிள்ளைகள் எல்லாம் பார்த்து சிரிக்குமா. அதுக்கு பேரு எஸ்கலேட்டர் இல்ல, எஸ்கலேட்டர். எம்மா, நான் இந்த எஸ்கலேட்டர்ல ஏறவே மாட்டேமா. எனக்கு அத பார்த்தாலே பயமா இருக்கு. கீழே விழுந்துருவேன். மேல இருந்து உருண்டு கீழே வந்து விழுந்துருவேன். அபி, நீ எல்லாம் வாழ போற பிள்ளை மோனே. வா, வயசு பிள்ளைகள் எல்லாம் அழகா அதுக்கு மேல யாரு நின்னு செல்ஃபி எடுக்கியதா, வீடியோ எடுக்கியதா, என்னெல்லாம் பண்ணுதுவா. உனக்கு இதெல்லாம் ஆசையே இல்லையா? சும்மா கிழிஞ்சு போன வாயை வச்சுட்டு நடந்துட்டே இருக்காது. இன்னைக்கு என் கூட நீ வந்தே ஆகணும். ஏமா, நீயே முத தடவை இப்பதான் எஸ்கலேட்டர் ஏற போற. அவளுக்கு நீ துணையா? இல்ல, நீ வாய மட்டும் வேலை பாரல. அஜய், நான் முத தடவை தான் இந்த எஸ்கலேட்டர்ல ஏற போறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்ல பாத்துக்கா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒத்தரோசா, துணி கடைக்கு வாரேன்னு சொல்லவே இல்ல. துணி கடையில எல்லாரும் குடும்பமா நிக்கிறியா? நீங்களும் தான் சொல்லவே இல்ல. சொல்லாம கொள்ளாம எப்படி குடும்பமா வந்து நிக்கிறியா? பிள்ளைகளுக்கு 2க்கும் துணி எடுக்கணும் ஒத்தரோசா. துணி எடுத்து முடிஞ்ச உடனே இந்த குட்டிக்கு ஷூ வாங்கணுமா, என்னெல்லாமோ வாங்கணுமா, கலர் கலராட்டு. உயிரை எடுத்துட்டு கிடந்தது, அதான் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். கனி, லேட்டி கனி, ஏன் பிளாத்தி செட்டி மண்டையா? எம்மா, ஒண்ணே இல்லம்மா, ஒண்ணே இல்ல. அந்த கண்ணை வச்சு முறைக்காத. வாவராதான் சீன் போடியா? கூட படிச்ச பிள்ளை எல்லாம் எள்ளு போல கூப்பிட்டதா வாவராதான் நடிச்சிட்டு கிடக்கா. பார்த்துட்டு இல்லை இவளை யாரும். சரி ஒத்தரோசா, நீ பிள்ளைகளோட கூட வந்திருக்கியா? நீ உன் பாட்டுக்கு துணி எடு. நானும் அதளவு துணி எடுத்து
பேசிட்டு வருது எங்க வீட்ல நான் ஏதாவது ஒரு சேர்ல இருந்து எள்ளு போல போன்ல மீம்ஸ் பார்த்து சிரிக்க எங்க வீட்ல உள்ளது எல்லாம் என்ன முறைக்க ஒரே கூத்தா இருக்கும் அஜய் இந்த வாடிய படி எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கு அஜய் என்ன எப்படியாவது காப்பாத்து வேற படியிலோட என்ன கூட்டிட்டு போமியால நான் மட்டும் தைரியசாலி நினைச்சு காட்டி இருக்கேன் நானே பயந்து தான் இருக்கேன் பயத்தை உள்ளுக்குள்ள வைக்கணும் வெளியே காட்டக்கூடாது செத்த நாயா வேற எதுக்கு அம்மாட்ட இப்படி சீன் போட்டு கிடக்க உனக்கு எல்லாம் பிடிக்க மாதிரி அதான் சொன்னேன் இல்லாட்டி நான் எல்லாம் பயத்தை வெளியே காட்டவே மாட்டேன் சிங்கம் மாதிரி நடக்கணும் மோனே இதுல எப்படி யார் எது எம்மா மொத ஒரு காலை எடுத்து வை சரி மோனே வச்சிட்டேன் எம்மா இழுத்துட்டு போவதில்ல மோனே எம்மா அடுத்த காலை எடுத்து வை சும்மா ஜம்முன்னு போவதே அஜய் பயமா இருக்குல என்ன எப்படியாவது காப்பாத்து பாட்டி என்ன காப்பாத்தவே ஆள் இல்ல ஹாய் வசந்தி அக்கா பயமா இருக்குல உயிர் மேல ஆசையா இருக்கு அப்படியே செத்துருவோம் போல இருக்கு சாவ அப்படியாவது கனி இதுல யாரு ஏதாவது அம்மைக்கு ஆச்சுனா உடனே ஆம்புலன்ஸுக்கு போன போட்டுருமானே ஒண்ணு ஆவாதுமா அந்த ஒத்தரோ சாண்டிய பாத்தியா அது என்ன அழகா யாரு உனக்கு காய் காமிச்சிட்டு போறாவ நீயே இருக்குதியே பாட்டி மாதிரி எம்மா உன் கைய பிடிச்சு யாத்தி கூட்டிட்டு போனேன்னா எனக்கு ஒரு ஷூ வாங்கி தருவியா சரிமானே வாங்கி தரேன் எம்மா மத ஒரு காலை எடுத்து வை நல்லாதான் இருக்கு பறக்க மாதிரி எம்மா உன் பேக் பெட்டி அங்க கிடக்கு பாரு அதை யார் தூக்கிட்டு வருவா கனி கனி அம்மே பேக் கீழ கிடக்கு பாரு எடுத்துட்டு வா கனி அம்மே இறங்குது பயப்படியாவ ஏம்மா இப்படி உயிரை வாங்கியா ஒரே நேரத்துல எடுத்துட்டு வர மாட்டியா பதட்டத்துல பேக்க வச்சிட்டு வந்துட்டேன் மனே அம்மா எனக்கு இந்த சுடிதார் வேணும் வாங்கிதான் திமிர்பிடிச்ச நாய கால் கையெல்லாம் ஒடிச்சு வச்சிரும் பாத்தா இப்ப நான் ஒரு துணி எடுத்து வந்தேன் ஏன்னா தெரியாது இப்ப எனக்கு இந்த துணி கண்டிப்பா வேணும் பாத்துக்க எடுத்து தருவியா எடுத்து தர மாட்டியா அம்மா இந்த பொம்மை போட்டிருக்க சாரி நல்லா இருக்குல்ல ரெண்டு பேரும் துணி எடுத்தாச்சு எடுத்த பிறகு இன்னும் ஒண்ணு வேணும் நிக்குதியா இப்ப இந்த துணி எடுக்க வந்தது எனக்காகும் இனி உங்க ரெண்டு பேரும் துணி எடுத்து தரணும்னா என்ன விக்க தான் செய்யணும் உடனே ஏதாவது பண்ணனாதான் எடுத்து தருவாவ இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாவ எனக்கு துணி வேணாம் எனக்கு இந்த துணி வேணாம் எனக்கு இந்த துணி எடுத்து தரட்ட நான் எழும்பவே மாட்டேன் அச்சி டிராமா பண்ணாத பாத்துக்க எழும்பி எல்லாரும் ஒண்ணா பாத்துட்டு இருக்காவ எனக்கு தெரியாது எனக்கு இந்த துணி எடுத்தாதான் நான் இதுல இருந்து எழும்புவேன் எம்மா என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியா சரிடி எடுத்து தந்து தொலை எழும்பு எனக்கு கேவலப்படுத்தாத யா கேட்டோன்னு எடுத்து தர தெரியாதோ நிறைய நேரம் சண்டை போட்டுட்டு ஆர்கியூ பண்ணி தான் எடுத்து தருவியா என்னெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியதா இருக்கு அக்கா இந்த துணியை பில் செக்ஷனுக்கு அனுப்பி வச்சிருங்க என்னமா லுக்கு வா போவா அடுத்து எடுக்கது எப்படி நீ வீட்ல இருந்தே யோசிச்சுட்டு வருவியா எப்படி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம்னு அதெல்லாம் தானா வருதுட்டி அந்த நேரத்துல நான் என்ன பண்ணகு